தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம். சமாதான வார்த்தை என்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சமாதான வார்த்தை கேட்டு இதன்படியே நீங்கள் இந்த நாளில் பேசுகிற வார்த்தை எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் வாழ்வுக்காக என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, இன்றைக்கான வார்த்தை, நீ கையிட்டு இன்றைக்கு என்ன காரியம் செய்ய போகிறாயோ அதில் எல்லாவற்றையும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நீ கையிட்டு செய்கிற வேலை, பிசினஸ், தொழில், ஊழியம் எதுவாக இருந்தாலும் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி வந்து நிற்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய சந்தோஷம். மனுஷன் அல்ல இது சொல்லுகிறது, உலகம் அல்ல, இது வேற யார் அல்ல, உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் களஞ்சியங்களிலும் உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும், அதில் சந்தேகம் கிடையாது. உன் களஞ்சியத்திலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், உன் பிசினஸ் வியாபாரம், நீ கையிட்டு செய்கிற எல்லா விதமான எல்லா விதமான பயிர் வகைகளை செய்கிற காரியங்கள், உன்னுடைய கையின் பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்படிதான், உனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. எந்த காரியத்தை செய்வதற்காக, எந்த பிசினஸை பண்ணுவதற்காக, எந்த தொழிலை செய்வதற்காக, அது சிறு தொழிலோ பெருந்தொழிலோ, ஆண்டவருக்கு பிரியமாக நீ அது செய்யும் பொழுது அதை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஏசப்பா உங்க பக்கத்திலே வந்து நிற்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளை முன்னெடுத்து நீ வைக்கும் பொழுது, எழும்பின ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி எழும்பினதுக்கு அப்புறமாக முன்னெடுத்து நீ எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறாயோ அதிலே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். தைரியமா காரியத்தை நடப்பி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம் ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் கையிட்டு தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, உழைக்கிற, வேலைக்கு போகிற, பாடுபடுகிற, காசு சம்பாதிக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் இவள் கரங்களில் தங்கட்டும் ஆண்டவரே, கரங்களில் தங்கட்டும் ஆண்டவரே. எந்த வீண் செலவும் வராதபடிக்கு நீர் ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறேன். மனதார இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தெய்வீக மகிமை நிரம்பி காணப்பட்டும். ஆசீர்வாதங்கள் எந்த இடத்திலே கொழிந்து போகக்கூடாது, தவறி போகக்கூடாது, மாண்டு போகக்கூடாது, மாய்ந்து போகக்கூடாது. ஆசீர்வாதங்கள் இவர்கள் குடும்பத்திலே தங்கட்டும், இவள் கரங்களிலே தங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. Thank you.